ஒரு அப்பிரோஜனமான மனிதன் ஆண்டவரே. நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாவில் உம்முடைய வார்த்தையை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் வேதத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார்? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா நம்மளால நிலைநிற்கவே முடியாது. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்ன வார்த்தையப்பா பேச அப்படி சொன்னா, இம்மட்டும் நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், அதையே போய் என்ன செய் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். மனுஷன் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல, ஆனா என்ன செய்ய மாட்டான்? பார்த்துக்கிட மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, சொன்ன மாதிரியே செய்வார். இந்த வருஷத்துல எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில செய்திருப்பார். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்திருப்பார். திருமணங்கள் நடக்க உதவி செய்திருப்பார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பாரு. எவ்வளவோ கடன்கள் அடைக்க கர்த்தர் உதவி செய்திருப்பார். என்ன ஆமேனே சொல்ல மாட்டேங்கீங்க? அல்லேலூயா. ஆமென். அவர் எபினேசரா இருக்கிறார். ஆமென். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன். ஸ்தோத்திர. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஆபத்து நேரத்துல நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு சின்ன உதவியை சாட்சியா சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து போகிறேன். கடந்து போன ஜூன் மாதத்துல எனக்கு ரொம்ப ஒரு பண நெருக்கடி வந்த நேரம். என் பையன், எனக்கு கர்த்தர் கிருபையால 2 ஆண் பிள்ளைகளை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. மூத்தவன் பெயர் கிதியோன், இன்னொரு பையன் பேர் 2வது பையன் பேர் கிப்சன் டேனியல். மூத்தவனை நாங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம். அவன் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என் கையில் ரூபாயே கிடையாது. புதுசாக கர்த்தர் போன வருஷத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு. அந்த வீடு கட்டி எல்லாமே கடன் இல்லாமல் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கையிலேருந்து எல்லா ரூபாயும் போயிடுச்சு. அடுத்தல ஒரு சின்ன தேவைனாலும் யார்கிட்டயா போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனாலும் யார் இடத்துலையும் கர்த்தர் கேட்க விடலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பையன் ஸ்கூல் சேர்க்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு, இவனும் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, எனக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என் கையில் ரூபாயே இல்லை. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே என் பையன் ஸ்கூலுக்கு போக உங்கள் சித்தம் இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க. இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் என்ன செஞ்சிடறேன்? சேர்த்துருதேன். நமக்கு எல்லாமே ஒன்று தான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் விசேஷமானவர்கள், எங்கே படித்தாலும் படிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவனை பிரசன்டேஷன் ஸ்கூலில் சேர்த்துருந்தேன். ஃபீஸ் மட்டுமே 20,000 ரூபா கேட்டாங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை. எனக்கு கவர்மெண்ட்டில் அந்த வீடு கட்டினதுனால கொஞ்சம் பணம் வர வேண்டி இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன் அப்படின்னா, அந்த ஆஃபீஸில் போய் அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க. நான் கேட்டேன், அண்ணன் எல்லா பணமும் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் செக் மட்டும் வரக்கு எப்படியும் 1 வருஷமாவது குறைஞ்சது என்ன செஞ்சிடும்? ஆயிருண்ணே, கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. வந்து ஆண்டவர் சமூகத்தில், நாளைக்கு பையனுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஏசப்பா நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க, என்னை யாருக்கிட்டையும் கடன் வாங்க விடாதீங்க, கை நீட்ட விடாதீங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். அப்படி நீங்கள் எனக்கு ரூபா தரலன்னா என் பையனை நான் மறுநாள் கொண்டு போய் எங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறேன்னு ஜோம் பண்ணிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். புதன்கிழமை சாயங்காலம் எங்கள் சர்ச்சில் பெண்கள் ஜெபம் நடந்துட்டு நான் வெளியில் உட்காந்து சோதனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் செல்லில் ஒரு சவுண்டு டிங்குன்னு வந்துச்சு. என்னடா மெசேஜ் வருது அப்படின்னு எடுத்து பார்த்தா, எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏறக்கூடிய பணம் அன்னைக்கு சாயங்காலமே ஏறிட்டு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் என் கூட வீடு கட்டினவங்களுக்கு பணம் ஏறவே இல்லை. நீங்களும் நானும் விசேஷமானவங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சத்தமே இல்லையோ ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொன்ன, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். என் வாழ்க்கையில் அதை நான் மறக்கவே முடியாது.
ஆண்டவர் என் கூடவே இருக்கிற என்பதை காண்பித்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்திருப்பார் அநேக நன்மைகளை. ஆமென். 2023 ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததே அவருடைய மகா கிருபை தான். அல்லேலூயா. எத்தனை சாலை விபத்துகள், எத்தனை பாருங்க வெள்ளங்கள், இன்னைக்கு நம்ம சேஃபா இருக்கிறோம், அவருடைய கிருபை தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எபினேசர் என்றால் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக சூழ்நிலைகளை சொல்ல முடியும். ஆனால் குறிப்பாக ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சோதனை நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் விழுந்து போகிற நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 3வது காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். பாடுபட்டதினாலே அல்லேலூயா அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் நீங்க மனசுல நிறைய சோதனைகளோடு, வாழ்க்கையில பல சோதனைகளோட இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். முதல்ல சோதனை நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். நாம் வாசித்த அந்த சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. அதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரத்தில், நானே வாசிக்கிறேன். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் மீரிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே என்ன செய்தார்? இருந்தார். அவர்களை அற்புதமாக கர்த்தர் நடத்தினாரு. ஆனா சில நேரங்களில் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்தார்கள்? நம்ம வாழ்க்கையில அடிக்கடி சோதனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? ரொம்ப சோதிக்கிறார். யாக்கோபுல வேதம் சொல்லுது, அவர் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். நீதிமான சோதிக்கிறான்னு வேதம் சொல்லு. எல்லாரும் சோதிக்கப்படுறதுக்கு அது காரணம் இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்து கொண்டார்கள். இவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அதை நினைத்து புலம்பிக் கொண்டே என்ன செய்தார்களாம்? இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமேன். ஸ்தோத்திரம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை காலத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் சோதனைகள் பாடுகள் வருகிறதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு வழி விலகி அஸ்திரோத்தையும் அந்நிய தேவர்களையும் என்ன செய்தார்கள்? பின்பற்றி போனார்கள். அதனால் அவங்க வாழ்க்கையில கண்ணீர் புலம்பல் வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியில் போய் பேசுறோமே, கண்ணீர் புலம்பல பேசணுமா அப்படின்னா இந்த வருஷத்தோட எல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லுவார். இங்க பாருங்க, சாமுவேல் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எதுவரைக்கும் நீ அழுது கொண்டு இருக்க போகிறாய்? நீ எதுவரைக்கும் புலம்பிக் கொண்டு இருக்க போகிறாய்? உன் ஸ்தோத்திரம், உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் திரும்புவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வார்? விடுவிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் எலியா சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ஒன்னு கர்த்தர் தெய்வமானா கர்த்தர் என்ன செய்? பின்பற்று. பாகால் தேவமானால் பாகால் என்ன செய்? பின்பற்று. 2 வேஷம் 2 வாழ்க்கை நமக்கு உதவாது. ஆமென். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, 2 வேஷம் 2 வாழ்க்கை நமக்கு உதவாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சாமுவேலை கொண்டு ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே என்ன செய்யுங்கள்? ஆராதனை செய்யுங்கள். ஆமென். இவங்களுக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில என்ன செய்யன்னு தெரியல. அதுக்காகத்தான் சபையில கர்த்தர் ஊழியக்காரங்களையும் தீர்க்கதரிசிகளையும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திர. பாஸ்டர் சொன்னா அப்படியே என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் சிலரை கூப்பிட்டு கடிஞ்சுக்கிடுவாரு. எப்ப அவன் வழி சரியில்லை, எம்மா அவன் வழி சரியில்லை, மாறு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இவருக்கு இதே வேலை, என்னை குறி வைக்கிறதே. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, பிரசங்கம் முடிச்சு வந்தவொடனே என் காது கேட்க சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு எனக்கு தான் உங்களுக்கு தான் பிரசங்கம், ரோட்ல போறவங்களுக்கா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் யாருக்குங்க பிரசங்கம் பண்ணப்படுது? நமக்கு தான். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? முழங்கால் போட்டு ஏசப்பா வார்த்தையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. அல்லேலூயா. அவர் கொடுக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான். அல்லேலூயா. சோதரன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐபிசி சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் ஐயா பேர் நெகேமியா பாஸ்டர், அவங்களுக்குள்ள இருந்து எல்லாருமே வளர்ந்தோம். அங்கே போய் நான் இருக்கும்போது ஏச மாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் கடிந்து கொண்டாதான் நம்ம வாழ்க்கை சரியா மாறும். அல்லேலூயா. அவர் சொல்றதை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா என்ன செய்யும்? எந்த பாஸ்டருக்கும் யார் மேலேயும் வெறுப்பும் கிடையாது, பகையும் கிடையாது. அல்லேலூயா. சாமுவேல் சொல்லுகிறாரு, நைஸா போய் அவங்ககிட்ட சொல்றாரு, எப்பா 20 வருஷம் அழுதுட்ட, புலம்பிட்ட, ஒரே ஒரு வழியை சொல்றேன் கேளு. அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல என்ன செய்? திரும்பு. சிலர் சொல்லுவாங்க 10 வருஷமா சபைக்கு போறேன், 15 வருஷமா சபைக்கு போறேன், வாழ்க்கையில ஆசீர்வாதம். இருதயத்தை முழு இருதயமா கர்த்தருக்கு கொடுத்தா சோதனைகள் என்ன செய்யும்? சத்தம் வரலையே. அல்லேலூயா. சோதனை என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. போராட்டங்கள் என்ன செய்யும்? மாறும். பெலிஸ்தியன் உங்களை கண்டு ஓடுவான். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகள் பெலிஸ்தியனை கண்டு நினைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இவர் சொல்லுகிறார், சாமுவேல் போய் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், நீ எது வரைக்கும் புலம்பிக் கொண்டிருக்க போறீங்க? உங்க முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நீங்க திரும்புங்க, அவருக்கே ஆராதனை என்ன செய்யுங்க? செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போராட்டம் மாறல. 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சொல்லுகிற கேளுங்க, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் நீ அன்பு கூற கடவா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் போது அவர் எல்லா பெலிஸ்தருடைய கைக்கும் நம்ம என்ன செய்கிறார்? நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, ஏற்றுக்கிட மாட்டோம். நான் சரியா என்ன செய்யறேன்? இருக்கிறேன், என்கிட்ட தப்பே என்ன செய்யாது. அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருவரை தவிர பரிசுத்தம் உள்ளவர்கள் யாருமே இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? திடீர்னு இருந்தாலும் கத்தரை விட்டுட்டு இணைஞ்சிருவாங்க, டபக்குன்னு ஓடியும் போயிடுவான், மன்னிப்பு கேட்டா பொசுக்குன்னு காலில் இணைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. சாமுவேல் போய் சொன்ன உடனே நாங்களே வேதனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீர் வேற இப்படி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லல. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்திரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் அங்க போறது இங்க போறது எல்லாம் போகவே நினைச்ச கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில நடக்கணும். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழியை சொல்லுகிறேன். முழு இருதயத்தோட கர்த்தருக்காக, அல்லேலூயா, முழு பலத்தை கர்த்தருக்காக, இருக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பெலிஸ்தியன் உன்னை மேற்கொள்ள முடியாது, அவனை நம்ம தான் என்ன செய்வோம்? மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சோதனை நேரத்துல இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதல் வந்தது. ஸ்தோத்திரம். 5வது வசனத்துல சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மோண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில பாவத்தை உணர்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்குள்ள போகும்போதே, ஆண்டவர் சமூகத்துல போகும்போதே நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை கர்த்தர் சமூகத்துல அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த சபை கூடி வருதல்.
ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இவங்க மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு போய் உபவாசம் என்ன செய்தாங்க? எத்தனை பேர் உபவாசம் இருந்தீங்க இந்த வருஷ கடைசியில? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிலருக்கு உபவாசமே என்ன செய்ய முடியல, இருக்க உபவாசம் இருந்தா கை கால்லாம் படபடக்குது பாஸ்டர் அப்படின்றதாங்க, முடியலன்றதாங்க. அல்லேலூயா. உபவாசம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாமுவேலுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி மிஸ்பாவில போய் என்ன செய்தார்களாம்? உபவாசம் இருந்து தங்களுடைய பாவங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிக்கை செய்தார்கள். இப்படி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் அதை கேள்விப்பட்டாங்க. மிஸ்பாவுல இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? கூடி இருக்கிறாங்க. நம்ம அங்க போய் என்ன செய்யலாம்? யுத்தம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க உபவாசம் இருந்தா உங்களுக்கு யுத்தம் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால யுத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யுத்தம் என்ன செய்யும்? எகிப்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னால யுத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிகமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளை அதிகமாகுதுன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அதிகமாகுதுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதிகமாக அதிகமாக தேவன் ஒரு முடிவை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறார்கள். இப்ப எல்லாரும் போய் சாமுவேல்ட்ட சொல்றாங்க, ஐயா உங்க பேச்சை கேட்டு தானே சர்ச்சுக்கு வந்தேன். ஐயா உங்க பேச்சை கேட்டு தானே அதை விட்டுட்டு நான் உள்ள வந்தேன். இங்க வந்து உபவாசம் இருக்க ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிட்டே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்கிற நேரத்துல வீட்டுக்காரர் கம்போட நிப்பாரு. சில அம்மா மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போதே வீட்டுக்காரர் வாசல் நினைச்சுப்பாரு, நீ சர்ச்சுக்கா போன வா, எங்க சர்ச்சில் நடந்ததை சொல்றேன். ஒரு அம்மாவெல்லாம் கம்ப வச்சு அடியன்னு அடிச்சு விட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். போன வருஷத்துல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கே உன்னை நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன், நானே ஒரு பெரிய சாமியாடி, நீ எப்படி சர்ச்சுக்கு போவ? அந்த அக்கா தெரியாம ஓடி வரும் சபைக்கு. இந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது பையனை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் லைட்டா அவனை தொட்டுட்டாரு. பயங்கரமான வைரஸ் காய்ச்சல். எல்லா பக்கமும் போனாங்க, அங்கங்கன்னு கூட்டிட்டு போனார். ஒண்ணுமே என்ன செய்யல, சுகமாக்கல. கடைசியில் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். பெருமைக்காக சொல்லலை, பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா என் வீட்டுக்காரியை சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடறேன், அனுப்பிடுறேன் அப்படின்னாரு. அதனால போய் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, புறஜாதிகளுக்கு மத்தியில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 2 நாளில் அந்த பையனுக்கு எல்லாம் சரியாகி வீட்டுக்கு வந்துட்டான். கிறிஸ்மஸ் ஆராதனை பார்த்தா அவர் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். அப்போ உபவாசம் இருக்கிற நேரத்தில் போராட்டம் என்ன செய்யுது? வரும். சோதனைகள் என்ன செய்யும்? வரும். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான நான் சொல்லுவேன், வாழ்க்கையில போராட்டம் வந்துகிட்டே இருக்குதே, ஸ்தோத்திரம், இதுல இருந்து விடுபட முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தேவ சமூகத்தில் இந்த வருஷ கடைசியில உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் உங்களுக்கு இருக்கு. முழங்கால் போட்டு ஆண்டவரே 20 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு, 10 வருஷமா அந்த சோதனை இருக்கு, 5 வருஷமா அந்த சோதனை இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. 2024ல இன்னைக்கு பார்க்கிற பெலிஸ்தியனை ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோட நீ கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போனாங்க, நானும் சர்ச்சுக்கு நினைஞ்சேன் போனேன்னு நினைச்ச கூடாது, போகக்கூடாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் போட்டாங்க, நான் நினைச்சேன், அது அல்ல. இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நின்று பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எங்க பிள்ளைகளுக்கு தெரியும், ஏன்னா ஒண்ணுக்குமே உதவாத ஒரு மனுஷன். அல்லேலூயா. எங்க குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். அப்படின்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க. நான் என்னைய பாத்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. எங்க அப்பா முழுக்க 24 மணி நேரம் ஊழியம் செஞ்சாங்க. நான் பாத்தீங்கன்னா முழுக்க சண்டை போடுவேன், ஊர் சுத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வேலை வந்தபோது என்னை அதிசயமா பிரிச்சு வேறு பிரிச்சு இந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் பாருங்க, நமக்காக அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். இவர் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் நெருங்கி வரும்போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அங்கே பாருங்க 9ஆம் வசனத்துல, சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம்.
எதிரிகள் நமக்கு முன்னால பட்டு விழணும் அப்படின்னு சொன்னா முழு இருதயத்தோட கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த 2023 கடைசியில ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி ஆண்டவரே என்ன சூழ்நிலை வந்தாலும் அங்க இங்க போறதில்ல, ஒரே வழி. அல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன்? அவருடைய பாதத்தையே நான் என்ன செய்ய போகிறேன்? பிடிக்க போகிறேன். மனுஷனை பார்த்தது போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களை பார்த்தது போதும். அவங்க கிட்ட இருந்து ஒரு நாள் உங்களுக்கு உதவி கிடைக்காது. தேவன் தான் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் சொல்லுவாங்க, மாமா இருக்கிறாரு பார்த்துக்கிடுவாரு, சித்தப்பா இருக்கிறாரு பார்த்துக்கிடுவாரு. எவரும் உங்களை பார்க்க முடியாது. ஆபத்து நேரத்துல கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர்களுக்கு இப்பதான் புரியுது, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் அங்க அவர் 12வது வசனத்துல சாமுவேல் சொல்ல, ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே அவன் நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆண்டவர் சோதனை நேரங்கள்ல நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்ம போல சோதிக்கப்பட்டதுனால, அவர் நம்மை போல பாடுபட்டதுனால, அவருக்கு நம்முடைய பாடுகள் என்ன செய்யும்? தெரியும். நம்முடைய சோதனைகள் அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா சோதனைக்கு மத்தியில நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா என்ன செய்தார்களாம்? திருப்பினார்கள். இருதயம் மகா கேடுள்ளதுன்னு வேதம் சொல்லுது. இருதயம் மகா திருக்குள்ளது என்று வேதம் சொல்லுது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் என்ன செய்யுமா? புறப்படும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் உண்மையாய் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை உண்மையா இருக்கும்போது, கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷ கடைசியில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க அப்படி சொன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயான தேவனுக்கு சபையில் அப்பப்போ ஆமென் என்ன செய்யணும்? போடணும். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கீழே கையெழுத்து போடுறோம்ல, அதே மாதிரி எழுதி லெட்டர் எழுதி முடிச்சோன்னா என்ன எழுதுறோம்? விலாசம் எழுதுற மாதிரி ஆமீன் போட்டால் தான் அங்கே போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சோதனை நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. சுற்றில் இருக்கிற பெலிஸ்தியர் இன்னும் என்னத்தெல்லாம் பிடுங்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் சாமுவேல் போய் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோட நீ கர்த்தரிடத்துல திரும்பினா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இதை கேட்கிற அருமையானவர்களே நான் சொல்லுவேன், நம்ம இருதயம் சரியாயிட்டுனா எல்லாம் நம்ம வாழ்க்கையில சரியாயிரும் பாருங்க. அல்லேலூயா. தடை இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு நாள் ஜெபிக்க மாட்டோம். அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா நான் சொல்லுவேன், இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பும் போது, முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்கிற தேவன். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சோதனை நேரத்துல தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஏசாயா 52. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்? தரித்துக்கொள். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, விழுகிறவனுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம நினைப்போம் அநேக நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில எலும்பணும்னு நினைக்கிற நேரத்துல தான் ஏதாவது போராட்டம் என்ன செய்யும்? வந்துடும். கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்யணும்னு முன்னால ஒரு காலை எடுத்து வைக்கும்போது தான் பெரிய தடை என்ன செய்யும்? வரும். இந்த வருஷத்துல எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். அதான் வேதம் சொல்லி, எலும்பு தெபராலே எலும்பு பாராக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் அநேக கிருபைகளை வைத்திருக்கிறார், அநேக அபிஷேகத்தை நெஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல நான் இப்படி உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டு இருந்தவன் தான். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பாடவும் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது,
நான் ஊழியத்துக்கு வந்த சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எங்கள் அப்பா ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு விபத்தில் 2018 அவங்க மரித்துட்டாங்க. அப்போது நான் வந்து சபைக்கு ஒரு பேர் கிறிஸ்தவனாக போயிட்டு வருவேன். இந்த மாதிரி கீபோர்ட் போடுவேன், ஓடி போயிடுவேன். ஆராதனை முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். கிரிக்கெட் விளாட கிரவுண்டுக்கு போயிடுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் தலைமை போதகர் வந்து சொன்னார், நீ தான் அந்த ஊழியத்தை என்ன செய்யணும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே ஓடலை ஐயா, எனக்கு ஒழுங்காக பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, இனி போய் ஊழியம் செய்ய சொல்கிறீங்களே, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அது எவ்வளோ கனமான ஊழியம், அதை செய்கிறதுக்கு எவ்வளோ தகுதி வேணும். அவங்க சொன்னாங்க, உன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, நீ போ. கர்த்தர், நீ அக்கினியில் நடந்தாலும் வேக மாட்ட, தண்ணீரில் போனாலும் அது உன் மேலே என்ன செய்யாது, புரளாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எல்லாரும் ஊழியம் செய்ய சொல்கிறாங்களப்பா, நான் ஊழியம் செய்யலாமா, எனக்கு அந்த தகுதி இருக்கா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க. ஆமென். இன்னைக்கு அந்த வார்த்தையினுடைய பலத்தினால தான் இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, எலும்புங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று என்ன செய்யணும். இந்த பூமியில் ஏதோ பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், வாழ்ந்தோம், அப்படியே போயிடக்கூடாது. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று இந்த உலகத்தில் என்ன செய்யணும், செஞ்சுட்டு போகணும். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனையோ ஊழியக்காரங்களை சாட்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று இந்த பூமியில் என்ன செய்யணும். எத்தனை பேர் ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளோ பேர் சும்மா தான் என்ன செய்ய இருக்கிறிய. நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது, நியூ இயர் ஆராதனைக்கு வரும்போது பக்கத்து வீட்டு அக்காட்ட வாங்க அப்படின்னு கையை போட்டு என்ன செஞ்சிருங்க, கூட்டு வந்துடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் போய் பேசுங்க, இயேசு நல்லவருமா, நியூ இயருக்கு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷ தொடக்கத்தை கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். 4 வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாக நடத்துவார் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் போதும், ஆண்டவர் பேசிடுவார். அல்லேலூயா, அப்படிதான். சும்மா அப்படி ரோட்டு வழியாக போகும்போது எத்தனையோ ஊழியக்காரங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வெறுங்கையோட பரலோகத்துக்கு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றுடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்படுது, விழுந்து போகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? தம்பி கவனி, ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? யானை விழுந்தா என்ன செய்யும்? பேசுங்க. யானை விழுந்தா என்ன செய்யும்? எந்திக்கவே. குதிரை விழுந்தா என்ன செய்யும்? உதறிட்டு என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா, ஆவிக்குரியவன் குதிரையை போல என்ன செய்யணும்? ஆமென். ஏதோ வாழ்க்கையில் பாடு வந்துட்டு, உபத்திரம் வந்துட்டு, விழுந்துட்டு தான், ஆனால் அதுலேயே என்ன செஞ்சிடக்கூடாது, சொகுசா எந்திச்சிடணும். அல்லேலூயா, பக்கத்தில் சொல்லுங்க, எந்திச்சிருங்க, கர்த்தருக்காக எழும்புங்க, தூசியை கொஞ்சம் உதறுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூசியை உதறி விட்டு என்ன செய், எழுந்துரு. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம முயற்சி பண்ணா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு முறை சர்ச்சில் ஆலயத்தில் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருதயத்தில் ஒரு ஏவுதல். என்ன அப்படின்னா, அந்த நரிவுத்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கா, அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. எனக்கு இது ஆண்டவர் பேசுகிறாரா இல்லை நம்ம கற்பனையா, ஒன்றுமே புரியலை. சரி, ஓகே, கர்த்தர் பேசுகிறாரா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, யாருக்குமே சுவிசேஷம் சொல்லி பழக்கமே இல்லை. அப்போ போய் பார்க்குறேன், அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வனாந்திரமான இடம். ஒரு வாலிப பையன் அப்படி முட்டை கட்டி இப்படி குனிஞ்சு உட்காந்துருந்தான். நான் வேணுக்குனே போய் பக்கத்தில் போய் ஸ்டாண்டை டம்முன்னு தட்டினேன். அப்போ தான் நான் எட்டி பார்ப்பான். அல்லேலூயா, சாட்டிட்டு அப்படி பக்கத்தில் செருப்பை சருன்னு தேய்ச்சிட்டே போனேன். அவன் என்னை இப்படி எட்டு பார்த்தான் பாருங்க. அவன் கண்ணிலெல்லாம் ஒரே கண்ணீர். அவன் கண்ணீரை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு, வண்டியை எட்டு அடிச்சுட்டேன். அல்லேலூயா. உண்மையை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு போய் சுவிசேஷம் என்ன செய் சொல்லுன்னு சொன்னார். என் இருதயத்தில் ஒரு பயம், ஒரு தயக்கம். அவனுக்கு நான் அன்றைக்கி சுவிசேஷம் சொல்லலை. வீட்டுக்கு வந்துட்டேன், ஆண்டவர் என்னை இருக்கவே விடலை. என் உள்ளமெல்லாம் ஒரே கவலை, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, நான் போய் சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுட்டேனே. இன்றைக்கி அவனுக்கு ஏதாவது ஒரு நிலைமை வந்துன்னா ஏன்ட்டெல்லாம் கணக்கு கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் 1.5 வருஷமாக எனக்கு இப்படி சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் அழுதேன், ஏசப்பா நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன செய்யுங்க தாங்க, இன்னொரு வாட்டி என்கிட்ட என்ன செய்யுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சத்தமே கொடுக்கல. இன்னொரு நாள் ஏசப்பா அதே மாதிரி பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் என்ன செய்றான்,
ரொம்ப ஆச்சரியமான தேவன். ஏதோ கதெல்லாம் கிடையாது, ரியலா நடந்து போன்ல வச்சிருக்கிறேன் ஆதாரம். அல்லேலூயா. நான் போறேன், ஒரு பையன் உட்கார்ந்துருந்தான். ஆனா இந்த பையன் எப்படி இருந்தான்னா டிப்டாப்பா சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் யோசிச்சிட்டே போனேன், எப்படியோ அழுதுகிட்டே என்ன செய்வான், இங்க வசனத்தெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிட்டு போறேன். அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி, இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை விடுதலை ஆக்குவார், எல்லாம் அப்படிலாம் யோசிச்சிட்டே போறேன். அங்க போனா அவன் சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எனக்கு எல்லாமே ஆஃப் ஆயிட்டு. அந்தால போய் அப்படி சரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இவன் வேற உட்கார்ந்துருக்கிறான், என்ன நினைச்சிருவான் கேட்டுரும். அப்படி நைஸா பக்கத்துல போய் உட்காந்துட்டு சும்மா அப்படி செல்போனை நோண்டுற மாதிரி அப்படி பேசிட்டு, தம்பி எந்த ஊர் அப்படின்னு, என்ன தேனினே அப்படின்னா. தேனியிலேருந்து எதுக்குப்பா இங்கே வந்த அப்படின்னு. இல்லைண்ணே வீட்டில் ஒரு சண்டை, வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டேன், ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. என்னடா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, அவன் ஏதோ ஒரு தவறான படம் பார்த்துருக்கான். பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்து அவனை ரொம்ப காயப்படுத்தி அடிச்சு ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க. கன்னியாகுமரிக்கு இங்கே ஏதோ கோயில் கொடைக்கு ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இனி அம்மா அப்பா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, தற்கொலை பண்ணிடலான்னு சொல்லி நைஸாக என்ன செஞ்சிட்டான், நடந்து திருநெல்வேலியை பார்க்க வந்துட்டான். அப்போ நான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சேன், சேர்த்த. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா ஏசப்பா நமக்கு உதவி செய்வாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம நினைக்கிற கூச்சப்பட்டு, வெக்கப்பட்டு, தயக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்த நல்ல காலத்தெல்லாம் வீணடிச்சு ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் சொல்லாம நம்ம பரலோகத்துக்கு போனா, இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்க, தீக்கு தப்புனது போல என்ன செய்யுமா இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தலையில கிரீடம் இல்லாம மொட்டையா போய் என்ன செய்வோம், இருப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்றேன், இனி வருகிற நாட்கள் நீங்க அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ எங்க அப்பா பரம்பரை கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவன் சொல்லி நெஞ்சிடக்கூடாது. இல்ல, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக என்ன செய்யணும். ஃபாதர் ஐயா பாட்டு பிடிச்சிருக்க, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு, செல்ல வேண்டும் தேசம் எங்கிலும், செல்ல வேண்டும் தேசம் எங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு என்ன செய், எலும்பு. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, திக்குவாயி மந்தனாவு, எத்தனை நாள் சொல்ல போறோம். கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விழுகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம். வேதத்துல பெரிய பரிசுத்தவான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவர் கூட வாழ்க்கையில ஒரு முறை என்ன செஞ்சிட்டாரு, விழுந்து போயிட்டார். நீங்க 50ஆம் சங்கீதத்தை 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழுகை என்ன செய்தது, வந்தது. நீங்க வாசிச்சு பாருங்க சங்கீதம் 51 ஃபுல்லா. அவர் பாவம் செய்து அவர் விழுந்த போது தேவ மகிமை அவர் என்ன செய்தார், இழந்து போனார். அல்லேலூயா. சோதர அநேகர் நினைச்சிட்டு இருப்போம், கர்த்தர் நம்ம கூடவே என்ன செய்யறாரு, ஏசப்பா என் கூடவே என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. தண்ணி அடிக்க போனா சொல்ல ஆண்டவர் என் கூட என்ன செய்யறாரு. கிறிஸ்மஸுக்கு விசுவாசி புள்ள எங்க நிற்க, டாஸ்மார்க்கில். அன்னைக்கு ஒரு பாஸ்ட் சொல்றாரு, இவன் தீபாவளிக்காரனா கிறிஸ்மஸ்காரனால எனக்கு வித்தியாசமே என்ன செய்யல. இவன் காலையில சர்ச்சுக்கு வரான், 10 மணிக்கு எங்க போயிடுறான். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்லுவான், ஆண்டவர் என்னை பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. எப்படிங்க பார்ப்பாரு, பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் இருக்கவே மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, தாவீது ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமான ஒரு மனுஷன். ஆண்டவரே சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. தேவன் ஒரு சில பேருக்கு தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் பைபிள்ல. தாவீதுக்கு சொன்னார், என் இருதயத்திற்கு ரொம்ப ஏற்ற மனுஷன். ஆனா அந்த தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்துல இடறி அவன் விழுந்து போனான். அதனால அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யும் தாரும், நிலைவரமான ஆவி எனக்கு என்ன செய்யும் தாரும், உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்திடாரும், எடுத்துக்கொள்ளாதிரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் பாத்தீங்க அப்படின்னா, அனலும் இல்ல குளிரும் இல்ல. ஸ்தோத்திரம். ஒண்ணு அனலா இரு, இல்லைன்னா என்ன செய்ய, குளிரா இரு. ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த வேகம், ஸ்தோத்திரம், சுறுசுறுப்பு, நாட்கள் போக போக என்ன ஆயிட்டு, வர வர மாமியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அல்லேலூயா. சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா,
பெந்தேகோஸ்து சபைகள்ல முன்னால இருந்த அந்த அந்நிய பாஷை அபிஷேகம், முன்னால இருந்த அந்த ஆவியின் நிறைவு இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன செய்யல? இல்ல. கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. எங்களாம் நல்லா பாடி துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறது. ஆமென். எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே விசுவாசி எல்லாம் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உயிரை கொடுத்து தொண்டையை கத்துன்னு நினைச்சுவேன். அவங்க அப்படியே அசைஞ்சிட்டு என்ன செய்வாங்க? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சபையில் கொஞ்சம் கர்த்தர் எழுப்புதலை கொடுத்துருக்கிறார். 2024 ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுக வந்துட்டுனா உடனே என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சிடணும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்னை என்ன செய்ய மாட்டார்? நேசிக்க மாட்டார். ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார்னு சொல்லி கர்த்தரை விட்டு விலகி என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கே வரமாட்டீங்க அப்படின்னு. பாஸ்டர் நான் கொஞ்சம் சிகரெட் அடிக்கிறேன் பாஸ்டர், சர்ச்சுக்குள்ளே வர எனக்கு என்ன மனசு இல்லை. ஆண்டவர் சொன்ன பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், நீ பாவின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு தூரமாக என்ன செய்யாத, போகாத. நீ ஆண்டவர் கிட்ட வர வர உன் பாவம் எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. அவர் நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் பரிசுத்தரா என்ன செய்யுங்க? மாறுங்க. ஆண்டவரோடு நம்ம நெருங்க கர்த்தரோடு நடக்க அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இந்த 2023 லாஸ்ட்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தருக்காக எழும்ப போகிறேன். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து எடுத்து போட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் கடலின் ஆழத்துல என்ன செஞ்சிருக்கிறேன்? தூக்கி போட்டிருக்கிறேன். ஆமென். தாவீது பாருங்க, ஆண்டவரை விட மனசே இல்லை. பாவம் செஞ்சது உண்மைதான், விழுந்து போனது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியிலிருந்து என்ன செய்யாதீங்க? எடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறது சந்தோஷம், ஆலயத்துக்கு போறது சந்தோஷம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போனால் தேற்றரவாளன் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுக்கப்படுவார். அவர் வந்து சகல சத்தியத்தில் உங்களை என்ன செய்வார்? நடத்துவாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். கணுக்கால் அளவு போதாது. அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பெற்றவங்க, எனக்கு இருக்கிற அபிஷேகம் போதும்னு என்ன செஞ்சிடக்கூடாது? திருப்தி கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, நீந்த முடியாத ஆழத்துக்கு என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா, கை 2 கை மேல வருது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதம் சொல்லுது, நீ தூசியை உதறிவிட்டு என்ன செய்? எலும்பு. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னா, அநேகரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். தம்பி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, தாவீது விழுந்த போது அவன் இழந்து போன ஆசீர்வாதம் ரொம்ப ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? இழந்து போனது. கர்த்தர் அவனோட என்ன செய்யல? பேசவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப நாளா தாவீதோடு பேசல. தாவீது புலம்புறார், ஆண்டவரே என் கூட என்ன செய்யுங்க? பேசுங்க. சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. நிலைவரமான ஆவி எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், சுத்த இருதயத்தை என்ன செய்யுங்க? தாங்க. இருதயம் சுத்தமா இருந்தால் தான் கர்த்தர் அங்க என்ன செய்வார்? வாசம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. சோதரா. அப்ப விழுகை வந்தது உண்மைதான். ஆனா தாவீது உடனே எழுந்துனான். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்திக்கணும், ஆண்டவருக்காக எந்திக்கணும். சில காரியத்துல இடறி விழுந்திருக்கலாம், சில பாவத்தை நம்ம மறைவான பாவம் யாருக்குமே தெரியாது. தாவீது நினைச்சா யாருக்குமே என்ன செய்யாது? உரியாவை கொன்னது யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. நான் என்ன செஞ்சுக்கிட்டான்? சந்தோஷமா இருக்கிறான். யாருமே பார்க்கல, நான் சாமர்த்தியமா எல்லாமே என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் தைரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. ஸ்தோத்திரம். தாவீதுட்ட ஒரு நாள் நாத்தான் வந்து சொல்லுகிறார், நீ செய்தது பாவம். அன்னைக்கே அவன் உணர்வடைந்தான், மன்னிப்பு கேட்டான். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பாவம் இருந்துச்சுன்னா, ஏசப்பா இனி அதை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த மறைவான இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த மறைவான காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாதபடி தடை செய்கிறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன பாவம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்ன பாவம் இருந்தா கூட நம்மளால ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாது. சின்ன ஸ்தோத்திரம் இச்சை. செல்போன் பாருங்க, எல்லார் கையிலும் செல்போன் தான். இன்னைக்கு வாலிப தம்பிமார் எங்க இருக்கானோ இல்லையா, ஆன்லைன்ல எப்போதும் என்ன செய்யறான்?
இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் பார்த்தா ஆன்லைன்ல எப்போது என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. நான் நல்லா சொல்றேன், ஆண்டவர் பிள்ளைகள் கவனமா கேளுங்க. இந்த வாலிப நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்காக எழும்பணும்னா செல்போனை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருங்க. அல்லேலூயா. உலகத்தை எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? பிசாசு செல்போனுக்குள்ள தான் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தாவீது கர்த்தருக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தின பாடி துதித்த தாவீதே கண்களின் இச்சையினால் என்ன செய்தானாம், விழுந்து போனான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த வருஷத்தின் கடைசியில வேதம் சொல்லி, நீ தூசியை உதறிவிட்டு என்ன செய், எலும்பு. கர்த்தருக்காக எழும்புங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தது எதற்காக, என்னை அழைத்தது எதற்காக? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, படிச்சவன் இருக்கிறான், அழகுள்ளவன் இருக்கிறான், அறிவுள்ளவன் இருக்கிறான். அவனெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுக்கும் உதவாத என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் இந்த பூமியில. ஆமென். தாவீது விழுந்த உடனே எழுந்தான். எழுந்து ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு, என் பாவம் நீங்க என்ன செய்யும், சுத்திகரியும். ஈசோப்பினால் என்ன செய்யும், கழுவும். அப்பொழுது என்ன செய்வேன், சுத்தமாவேன். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லு, தாவீதுக்கு அருளின மகா கிருபைகளை கர்த்தர் நமக்கு அருள வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதான் தாவீது சொல்கிறார், நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். அவர் எபினேசர். ஆமென். எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி, தேவன் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம், மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருந்தாலும் இயேசு மன்னிக்க நல்லவராகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 50 வயசு இருக்கும். 1ஆம் நம்பர் குடிகாரன். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு, எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த வசனம் என்ன அப்படின்னா, பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்ன செய்தார், அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்து உள்ள உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்துட்டு, அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணி ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு உள்ள வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, போன வாரம் வந்தவர் இந்த வாரம் வருவாரான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வந்துட்டு அவர் சொன்னாரு, போன வாரம் நீங்க பண்ண பிரசங்கம் என் குடிப்பழக்கத்துல இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவரால விடுவிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. தாவீது சொல்லுகிற, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். இந்த வருஷத்துல அநேக விழுகை வந்திருக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை எழுப்புவார். அல்லேலூயா. 2024 பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய உதவி செய்வார். ஆமென். எங்க ஆமென். நல்ல உற்சாகமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, 3வது பாயிண்ட், நம்முடைய பலவீனங்களில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நாம் முடிப்போம். அப்படியே நம்முடைய பலவீனங்களில் தேவன் நமக்கு அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் செய்தி சொன்னேன், உதவி செய்கிற தேவன் எபினேசர். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் எவ்வளவோ உதவிகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார். அற்புதமாய் நம்ம நடத்திருக்கிறார். கடைசி பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய பலவீனங்களில தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே மனுஷன் பலவீனமா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வீக்னஸ் என்ன செய்யும், இருக்கும். எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் என்ன செய்யும், இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த காரியத்துல என்னால வெளியே வர முடியல, இந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே வர முடியல, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பலவீனங்கள்ல உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென். ஒரு முறை இங்க கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது பால் அடைக்கல் ஐயா வந்திருந்தாங்க. அவங்க செய்தியில ஒரு சாட்சி சொன்னாங்க. அதை எத்தனை பேர் நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும்போது காலில் ஒரு சுகர் புண் வந்துருச்சு. அப்போ டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்னாரா, உங்களுக்கு அதிகமாக சுகர் இருக்கியா, நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உங்களுக்கு உயிருக்கே என்ன செஞ்சிடும், ஆபத்து வந்துடும் சொன்னாங்களா. அவர் சொன்னாரா,
உடனே போய் முழங்கால் போட்டு 3 நாள் கதவை அடைச்சி ஃபாஸ்டிங் பண்ணி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணாராம். அன்னைக்கு போன சுகர் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்யலை? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம் சுகர் வந்துட்டா சரியே, பிரஷர் வந்துட்டா சரியே, எல்லாம் மாறுங்க. ஆமென். அந்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு முறை என் தகப்பனாருக்கு சுகர் வந்து 580 இருந்துச்சு. அவங்க இந்த தெரு பிரசங்கத்துக்குலாம் போவாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் கூடவே போவாங்க. சுகர் வந்திருக்கு, ஏதாவது கீழே நினைஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் கொண்டு போய் பாஸ்ட்டை செக் பண்ணுங்க எதுக்கும் அப்படி சொன்னப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா 580 சுகர். அப்போ டாக்டர் சொல்கிறார், ஐயா நீங்கள் தனியாக போகாதீங்க, நீங்கள் எங்கேயாவது விழுந்தா உங்களுக்கு எதாவது ஆபத்து ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்கள் மிஷின் ரிப்பேராக இருக்கும் பாருங்கன்னு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சுகர் அவங்கள ஒன்றுமே செய்யலை. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவன் பலவீனத்தில் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனா இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் நமக்கு பலனா இருக்கிறது. அல்லேலூயா. சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவன் அசாத்தியமான காரியங்கள் என்ன செய்தான்னு வேதத்தில் பார்க்கிறோமே. அல்லேலூயா. அநேகர் சொன்ன இது எனக்கு பலவீனம், என்னையால் என்ன செய்யாது முடியாது. பாட்டு பாட சொன்னா பாட்டு பாட முடியாது, ஜோம் பண்ண சொன்னா ஜோம் பண்ண நினைச்ச முடியாது. முட்டு வலி, முழங்கால் வலி, என்னெல்லாம் கதை விடுறோம் பாருங்க. ஆனா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா கால் வேகமா என்ன செய்யுது? கடன்னு ஓடுது. 8 மணி ட்ரெயினுக்கு 7:50 இணைஞ்சிருது பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆனா 9 மணி ஆராதனைக்கு நம்ம வர்றது 9. ஆண்டவர் தானே மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. பலவீனத்தை சாக்கு போக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆமென். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள்ல நம்மை பலப்படுத்த உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரை என்ன பலவீனம் வந்தாலும் சரி 9 மணி ஆறான 8:50 வந்துருவேன். 2024 ஃபுல்லா செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாருன்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்க நினைத்த காரியங்கள், நினைக்காத காரியங்கள்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பலவீனங்கள்ல தேவனுடைய பலன் நமக்கு பரிபூரணமா என்ன செய்யும்? விளங்கும். உதவி செய்கிற தேவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு பலவீனம் தான், நீங்க உதவி செய்யுங்கப்பா. பலவீனர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு. திக்குவாயும் மந்தனாவு தான் மோசேக்கு, அவரை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? விடுதலை ஆக்கினார். பவுல் சொல்றார், சரீரத்துல ஒரு முள் என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்தார். படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்தார். கேட்டா உதவி செய்வார். அல்லேலூயா. நீ கேளு, உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ எல்லா நேரங்களிலையும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா இருதயத்தை கர்த்தருக்கு நேராக என்ன செய்யணும்? திருப்பணும். அவருடைய வழியில நாம் நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord. Hallelujah. 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 Praise the Lord. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட இத்தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட இத்தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எல்லாம் நல்ல கை தட்டி பாடுவோம். எந்த